friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது surf excel bottle and rin bottle யூஸ் பண்ணி தான் reuse ideas இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. சர்ஃப் எக்ஸல் சின்ன பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் நான் எப்படி கட் பண்ணுறனோ, அதாவது எப்படி அவுட்லைன் வரைகிறனோ அதே மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை ஒரு கத்தி வச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த போர்ஷன்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆணியில் மாட்டுற மாதிரி ஒரு கம்பி வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ அது ஓட்டை போட்டாச்சு. இப்போது இதை ஆணியில் மாட்டிடுங்க. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். கீழே போட்டு கசகசன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஆணியில் மாட்டிக்கலாம். ஐடியா நம்பர் 2. நம்ம கட் பண்ணது போக மீதி போர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப்பில் தான் கிடச்சிருக்கு. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பல் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த வேலிலாம் இருக்கும் இல்லையா, வீட்டோட வேலி, அந்த ஷேப்பில் இந்த மாதிரி 3 இது கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே கட் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் சர்ஃப் எக்ஸல் பாட்டில் ரீயூஸ் ஐடியாஸ், அதாவது 4 ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ அதை வந்து நமக்கு தேவையான கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கதவு மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் வீடு இல்லையா, அப்புறம் குட்டியாக ஒரு ஜன்னல், அப்புறம் ஓடு வந்து மேலே வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு கதவு, அதுக்கு கலர், அப்புறம் ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி ஒரு டாட். இப்போ நம்மளோட ஹோல்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஆணியில் மாட்டுறதுக்காக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஆணியில் தான் மாட்டணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டில் இருக்கும் இல்லையா, அந்த நட்டை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு அதில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஆணி அடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. இப்போது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வெயிட்டு தாங்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் டீ லைட் கேண்டில் ஏற்றிக்கிறனால ஏற்றிக்கலாம், இல்லை அதில் ஏதாவது திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 3. இப்போ நான் வந்து ஒரு சர்ஃப் எக்ஸல் பாட்டில், பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதுலேயும் நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது பாட்டம் போர்ஷன் மட்டும் நமக்கு தேவை. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாய் தோகிபா, ஷாபனா அண்ட் கஸ்தூரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். இப்போது வரைஞ்சாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ஷன் தான் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து மடக்கிட்டு இதை வந்து நம்ம நெருப்பில் காட்ட போகிறோம். மடக்கிறதுக்கு முன்னாடி பட்டையாக ஏதாவது ஒன்று வச்சுருங்க. அதாவது ஸ்பூனோட அந்த ஹேண்டில் வந்து பட்டையாக இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நெருப்பில் காமிச்சிங்க அப்படின்னா நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த ஸ்பூனை அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி நெருப்பில் காமிங்க. நெருப்பில் காமிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்பூன் வைக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மடங்கிக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சனால ஒரு பா ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா நெருப்பில் காட்டிட்டு இதை வந்து பச்சை தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்து நிற்கும். இப்போ இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ப்ளூ கலரில் டாட்டாக வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசராக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிச்சனில் உங்கள் ஜன்னலில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இதில் என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிசர், அதுக்கப்புறம் வந்துட்டு கத்தி, லைட்டர், இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். வேணாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து மாட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஐடியா நம்பர் 4. ஏரியல் டப்பா இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இப்போது இதில் 3 ரீயூஸ் ஐடியாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீயூஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை இந்த மாதிரி அந்த ஆர்க் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க.
கட் பண்ணி எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதில் ஒரு இது விட்டு ஒரு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சோப் ஹோல்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ மேலே வந்து சோப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு வேஸ்ட்டாக போகிற திங்ஸை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை இப்படி நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை திருப்பி சோப் வைக்கிறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரியே ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம். இந்த ஒரு பாட்டில் வச்சே நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிட்டு இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மேல் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி தனியாக வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது இப்போ இந்த இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இல்லை சிங்க்லாம் கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வச்சு கழுவுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த மாதிரி 2 ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை உள்ளே வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக் டேக் வச்சு கட்டுறேன். நீங்கள் வந்து சாதாரண நூல் இல்லை கயிறு வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 ஹோல் வழியாக அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா டைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் லிக்விடை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து சிங்க்கோ இல்லை டைல்ஸோ தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஐடியா நம்பர் 6. இது ரொம்பவே ஒரு க்யூட்டான ஐடியா. நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு போக மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் நமக்கு இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிள்ளையார் மாதிரியே இருக்கு இல்லையா, அதாவது யானையோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கண்ணு ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சைடு வரைஞ்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து கண்ணு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த தும்பிக்கையில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் காது ஷேப்பில் அந்த மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதை கொஞ்சமாக வந்து மடக்கிடுங்க. அது ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ வந்து நான் ஃபெஃபிபான் போட்டு இதை வந்து ஒட்டிக்கிறேன். யானையோட காது மாதிரி இருக்கிறதுக்காக அதை ஃபெஃபிபான் போட்டு 2 சைடும் ஒட்டிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அந்த காதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த காதுலையும் நான் வந்துட்டு அவுட்லைனர், அதாவது 3D அவுட்லைனர் இருக்குல்லையா, அதை வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்சோ இல்லை பெயிண்ட்டோ எது இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட யானை 90% வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிறதுக்காக ஒரு பட்டை போட்டு அதில் ஒரு நடுவில் வந்து ஒரு குங்குமம் வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பின் பக்கமாக 2 ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து டூத் பீக்கோ இல்லை சீவாங்குச்சி எதுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆணியில் மாட்டுறதுக்காக தான் இந்த குச்சி. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் வந்து அதை வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு தான் அந்த குச்சியை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து அதாவது என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மாட்டிக்கலாம், இல்லை பூஜை அறையில் மாட்டுறதுனாலும் மாட்டி வச்சுக்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், அதாவது இந்த ஃப்ளவர் வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சது தான். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சாட்டன் ரிப்பன் வச்சு சூப்பராக செஞ்சது தான் இது, ரொம்பவே ஈஸி. இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.